உனக்காக பொருந்தேனே எனதழகா. எப்படியோ இந்த கூட்டத்தில் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. ஓ காட், இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக மூச்சு விட முடியுது. ஓ ஷிட், எதுக்காக தான் மக்கள் இப்படி எல்லாரும் கூட்டம் கூட்டமாக இப்படி வராங்கன்னே தெரில. ஓ காடு, இந்த ஆதியை வேற காணும், எங்கே இருக்கான்னு வேற ஒன்றும் புரியலை. கோயிலை கொஞ்சம் சின்னதாக தான் கட்டி வச்சா என்ன, எதுக்கு இவ்வளோ பெருசு கட்டி வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை. சரி போய் தேடுவோம். இந்த ஆதி எங்க காணும்? முன்னாடியே கோவில் ரீச் ஆயிட்டுன்னு சொல்லிட்டான். ஆனா இவனை எங்க தேடியும் நம்ம ஆதியா இது? என்ன இது இப்பெல்லாம் அடிக்கடி அந்த பொண்ணை தாங்கி பிடிச்சி டைட்டானிக் படத்துல வர ஜாக் ரோஸ் மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்ன ரெண்டு பேரும் வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் இவனை? டேய் ஆதி, டேய். இல்லை, நான் ஏதோ தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன், சாரி. என்ன இந்த ஆதி அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிட்டு இருக்கு, இவன் அந்த பொண்ணையே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். என்ன இவரு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒருவேளை நம்மளை தப்பா நினைச்சிட்டு நம்ம மேல கோவமா இருக்காரோ? ஒன்றும் புரியல. சரி, நம்ம வந்து வேற இங்க ரொம்ப நேரம் ஆயிட்டு, அங்க எல்லாரும் வேற தேடுவாங்க, நம்ம கிளம்புவோம். ஆதி மாமா, ஆதி மாமா. ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. டேய் ஆதி, டேய் உன்னதான்டா. சொல்லு மச்சான். அது சரி, வாய்ஸ் மட்டும் தான் சொல்லு மச்சான்னு வருது, கண்ணு அந்த புள்ள மேல இருக்குது. ஐயோ, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறானே ஒன்னும் புரியல. வாட், ஆதியா இது? அதுவும் அந்த அபி கூட இவ்வளோ க்ளோஸாக நின்று அவளையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, ஆதி இப்படி சுத்தமாக கிடையவே கிடையாது. வேற எந்த பொண்ணு அவன் பக்கத்தில் வந்தாலும் ஜஸ்ட் ஒரு பார்வையிலே அந்த பொண்ணுங்க எல்லாருமே விளக்கி வச்சிடுவான். ஆனால் இவகிட்ட மட்டும் எப்படி இவன் இவ்வளோ க்ளோஸாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியலை. டே ஆதி, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலையே. ஆனால் நான் விட மாட்டாதி, இதுக்காகவா இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கேன்? விடவே மாட்டாதி, விடவே மாட்டேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த சோனியாவுக்கு மட்டும்தான் ஆதி. நீ என்னை தேடுவாங்க, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். என்ன போயிட்டா? ஹே ஹே ஹே, ஒரு நிமிஷம். ஹலோ சார். ஐயோச்சா, போயிட்டா. ஹலோ ஆதி சார், அந்த பொண்ணு போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது சார். டேய் கிருஷ்ணா, நீ எப்படா வந்த? டேய், நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா. டேய் ஆதி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ கொஞ்சமாச்சும் எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்றியான்னு எனக்கு சுத்தமா புரியலடா ஆதி. டேய் கிருஷ்ணா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். டேய், அவ தாண்டா இவ தாண்டா அவ. என்னடா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஐயோ டேய் மச்சான், இவ்ளோ நாள் என் கூட போன்ல பேசின பொண்ணு யார் தெரியுமாடா? அது அபிதாண்டா மச்சான். நீ மச்சான் என்னடா சொல்ற? உண்மையாதான் சொல்றியாடா? ஆமா மச்சான், நான் உண்மையதாண்டா சொல்றேன். அபிதாண்டா என்கிட்ட போன்ல பேசினவன். ஓ தேங்க் காட், நல்ல வேலை, எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கிடைச்சிட்டு. டேய் மச்சான், கண்டிப்பா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிதாண்டா ஆகணும். தேங்க் காட், தேங்க்யூ சோ மச். நான் எவ்வளவு கில்ட்டில இருந்தேன்னு தெரியுமாடா? ஆனா இப்பதான் மச்சான் அந்த கில்ட்டில இருந்து நான் வெளியிலே வந்திருக்கேன். இந்த ஃபீலிங் என்னால சொல்லவே முடியல மச்சான், அவ்வளவு ஹாப்பியா இருக்குடா எனக்கு. டேய் ஆதி, உன்னை சந்தோஷமா பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா எனக்கு. ஆனா ஆதி, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்டா. என்னன்னு சொல்லு மச்சான், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. சோ நீ என்ன சொன்னாலும் அதை அந்த ஆதி கேட்பான்டா. இல்ல மச்சான், அது எப்படி சொல்றதுன்னு தெரியலடா, ஆனா உன்கிட்ட சொல்லணும்டா. டேய் மச்சான், நமக்குள்ள என்னடா, சொல்லுடா. டேய் மச்சான், நான் உன்னை சொல்றேன்டா, ப்ளீஸ்டா, என்ன தப்பா நினைச்சுக்காதடா. ஆனா எல்லாமே நான் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். ஐயோ டேய் மச்சான், போதும்டா, வளவலன்னு இழுக்காத. என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லு. டேய் மச்சான், சொல்றேன்டா. டேய் ஆதி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாச்சு நீ தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரியாம பண்றியானே சுத்தமா எனக்கு தெரியலடா. டேய், எப்ப பார்த்தாலும் அந்த அபி பொண்ணை நீ தாங்கி பிடிச்சிட்டே இருக்கடா. ஏதோ இவ்வளோ நாள் நீ வீட்டுல ஏதோ எதாச்சும் நடந்துச்சு, ஓகே, அப்பயுமே நான் மட்டும் தான் பார்த்தேன், வேற யாரும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு இப்போ இப்படி 4 பேர் வந்து போற இடத்துல கோவில்ல அந்த பொண்ணை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கடா. இஃப் இன் கேஸ் எனக்கு பதில் வேற யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா என்னடா இருக்கும்? டேய் ஆதி, நம்ம பையன்டா, அது மட்டும் இல்லடா, நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம்டா. ஆனா அந்த அபி பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிறவடா. யாராச்சும் பார்த்து அந்த பொண்ணை தப்பா பேசிட்டாங்கன்னா என்னடா அது பண்ணுவேன்? நானும் உங்ககிட்ட இதை நிறைய வாட்டி சொல்லு நினைச்சிட்டே இருந்தேன். பட் என்னால எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல மச்சான். அதான் மச்சான் இன்னைக்கு சொல்லிட்டேன். சாரிடா, உன்னோட ஹாப்பில நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தேன்னா சாரிடா மச்சான். டே கிருஷ்ணா, நான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து சத்தியமா யோசிக்கவே இல்லடா. ஐயோ, நான் எப்படிடா இதெல்லாம் மறந்து போனேன். ஓ ஷிட், ஒருவேளை அபி என்ன தப்பா நினைச்சிருப்பாளா? அதனாலதான் ஒரு டைமும் என்கிட்ட எதுவுமே பேசாம அவ போயிடுவாளா? ஐயோ டே கிருஷ்ணா, நான் ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிறேன்? ஓ ஷிட்.
ஐயோ மச்சான், அந்த பொண்ணு தப்பா நினைச்சிருப்பாளா இல்லையானே எனக்கு தெரியாதுடா. ஆனா பாக்குறவங்க யாரும் உங்களை தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் மச்சான். ஐயோ மச்சான், இல்லடா எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குடா. நான் அபிகிட்ட உடனே சாரி கேட்கணும்டா. டேய் அது என்னடா உடனே டல் ஆயிட்ட? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் ஜஸ்ட் உன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தோணுனதை சொன்னேன்டா, அவ்வளவுதான்டா. இல்ல மச்சான், நீ கரெக்டா தான்டா சொல்லியிருக்க. இல்லடா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் அபிகிட்ட போய் இப்பவே சாரி கேட்கணும்டா. டே 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 ஆதி நில்லுடா. ச்சே, தப்பு பண்ணிட்டோமோ. ஆதி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான், தேவையில்லாம இந்த விஷயத்தை இப்போ சொல்லி மூட ஸ்பாயில் பண்ணிட்டோமோ. ஐயோ ச்சே, இப்போ என்ன பண்ணுறது? ஆதியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஓ காட், அப்பா ஒரு வழியாக ஆதி ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைச்சாச்சு. நான் கூட 2 பொண்ணு வேற வேறன்னு நினச்சேன். தேங்க் காட், நல்ல வேளை 2 பொண்ணு ஒரே பொண்ணாக ஆயிட்டாங்க. இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனாலும் ஆதி மூட ஸ்பாயில் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் ஆதிக்கிட்ட சாரி கேட்கணும். டே ஆதி, ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த அபி கூட நீ இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருப்ப. டேய் உன்னை விட மாட்டேன்டா, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் ஆதி, எனக்கு மட்டும்தான். ஏ அபி, உன்னையும் நான் விட மாட்டேன்டி. இந்த சோனியா யாருன்னு உனக்கும் காட்டுறேன்டி. ஐயோ, அவங்க 2 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் க்ளோஸாக நின்று அதை நினச்சாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. கூல் சோனியா பேபி கூல். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? என்ன அவங்க 2 பேருக்கும் மேரேஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? என்ன எதுவுமே நடக்கலை, நடக்கவும் விட மாட்டேன். அப்புறம் எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? என்ன பண்ணலாம்? அதுக்கேற்ற கரெக்டான ஜோடி நம்ம தானே காட்ட ஏதாச்சும் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? யூ இடியட். ஐயோ சாரி மேடம், எனக்கு கவனிக்கல மேடம், தெரியாம இடிச்சிட்டேன் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். ஓ ஷிட், யோ அறிவில்லை உனக்கு? ஆள் நிற்கிறது கூட தெரியாம இப்படி வந்து இடிச்சுட்டு, ஓ காட் எவ்வளோ வலிக்குது தெரியுமா? கண்ணு என்ன உனக்கு முன்னாடி இருக்கா, இல்லை கடவுள் உனக்கு கண்ணு 2த்தையும் பின்னாடி வச்சிருக்கானா? பார்த்து வர தெரியாது உனக்கு? தெரியாம தான் இடிச்சோம். அதுக்கு இந்த பொம்பளை ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு வெளியூர் மாதிரி தெரியுது. எதுக்கு வம்பு? பேசாம நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஐயோ மேடம், நான் தெரியாம தான் மேடம் இடிச்சேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம். சரி மேடம், எனக்கு வேலை நிறைய கிடக்கு, நான் கிளம்புறேன். ஷிட், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த காலி பண்ணியா? உன்னை பார்க்கவே எனக்கு இரிட்டேட் ஆகுது. ரொம்ப தான். சரிங்க மேடம், எனக்கு தோரணம் கட்டுற வேலை இருக்கு, நான் போய் கட்டணும் மேடம். ஓ காட், நான் ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருந்தேன். இதில் இவன் வேற என்னை ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆக்கிட்டான். ஓ ஷிட், என்ன பண்ணலாம்? இவன் என்ன சொன்னான் இப்போ? கோயில் ஃபுல்லாக தோரணம் கட்ட போகிறானா? ஐடியா. ஹே ஒரு நிமிஷம் இல்லை. யாரை கூப்பிடுறாங்க? ஒருவேளை நம்மள தான் இருக்குமோ? மேடம், என்னையா மேடம் கூப்பிட்டீங்க? ஓ ஆமாயா, கம் ஹியர். சொல்லுங்க மேடம், எதுக்கு மேடம் கூப்பிட்டீங்க? ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? கோயில் ஃபுல்லாக தோரணம் கட்ட போறியா? ஆமா மேடம். ஏன் மேடம்? பாதி இடத்துக்கு முடிச்சிட்டேன் மேடம், இன்னும் பாதி இடத்துக்கு மட்டும் தான் மேடம் இருக்கு. இந்த வீரா தோரணம் கட்டினா சும்மா அம்சமா இருக்கும் மேடம். ஏன் மேடம், உங்க வீட்டுல ஏதாச்சும் விசேஷம் இருக்கா? நான் தோரணம் ஏதாச்சும் கட்டணுமா? ஹே யூ ஷட் அப், ஓகே? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சும்மா அன்வான்டாலாம் பதில் சொல்லிட்டு இருக்காத, ஓகே? ஐயோ, எனக்கு யாரு மூஞ்சில முடிச்சனே தெரியலையே, இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே. சரிங்க மேடம். ஐயோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் மேடம்? அங்கே எல்லாரும் நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு நீ தோரணை கட்டிட்டியா என்ன? அந்த இடத்துக்கு இன்னும் இல்லை மேடம், எல்லா இடத்தையும் கட்டிட்டு அந்த இடத்துக்கு கட்டணும் மேடம். ஓ எஸ் எஸ். ஹே லுக், நீ இப்போ என்ன தெரியுமா பண்ணுற? நான் ஒருத்தவங்க பக்கத்தில் போய் நிற்பேன். கரெக்டாக நானும் அவனும் கவர் ஆகிற மாதிரி நீ மேலேருந்து தோரணை கட்டுறப்போ ஒரு மாலையை எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து போடுற, அது கரெக்டாக எங்கள் கழுத்தில் விழணும். என்ன புரிஞ்சதா? என்ன மேடம் சொல்றீங்க? மாலையே உங்க 2 பேர் காலத்துலயும் விழற மாதிரி போடணுமா? எதுக்கு மேடம்? ஹே யூ ஷட் அப், ஓகே? இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஜஸ்ட் நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். இதை மட்டும் நீ செஞ்சனா நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு பணம் தருவேன். என்ன இப்போ என்ன சொல்ற? என்ன மேடம் சொல்றீங்க? பணமா? ஐயோ ஆமாயா, உனக்கு நான் ஒரு 10,000 தரேன். என்ன ஓகேவா? கரெக்டாக அந்த மாலையை எங்கள் மேலே போட்டுருவியா? அட்ரஸ் சக்க, என்னடா இது காலையிலேயே அப்படி நமக்கு அதிர்ஷ்டம் வந்து கொட்டுது. இன்னைக்கு நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கோம் போலயே. டே வீரா, இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கடா. ஒரு மாலையே மேலேந்து கீழே போடுறதுக்கு 10,000 ரூபாவா? ஆகா, இது மாதிரி ஒரு நாளைக்கு 10 பேர் நம்ம கிட்ட கேட்டாவே நம்ம வாழ்க்கை ஒவ்வொன்றும் ஆயிடுமே. ஹே, உன்னால முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடு, நான் வேற ஆளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்.
சும்மா இங்கே நின்று என் டைமை வேஸ்ட் பண்ணுற வேலை வச்சுக்காத, ஓகே? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்லை மேடம். நானே உங்களுக்கு கரெக்டாக பண்ணித்தரேன் மேடம். மேடம் ஆனால் அந்த ஆள் எப்படி இருப்பாரு என்னங்கிறத சொன்னா தானே மேடம் கரெக்டாக நீங்கள் அவர் கூட நிற்கும் போது நான் மாலையை கரெக்டான டைமுக்கு போட முடியும். ஓ, நல்லா டார்க் மரூனில் குர்த்தா போட்டுட்டு ஒருத்தவன் நல்லா ஹேண்ட்ஸமாக நிற்பான். அவன் பக்கத்தில் தான் நான் போய் நிற்பேன். நான் நின்ன உடனே கொஞ்ச நேரத்தில் நீ மேலேந்து மாலையே எங்கள் 2 பேர் கழுத்துலேயும் கவர் ஆகிற மாதிரி போடணும். என்ன, ஓகேவா? மேடம் அம்பு தானே, விடுங்க. இந்த வீரா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் மேடம். அப்புறம் அந்த பணம். ஓ காட். சரி, ஓகே. ஜிபே நம்பர் சொல்லு. ஒரு 5000 இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். வேலையை முடிச்சோன்னா பேலன்ஸ் 5000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ சரி மேடம், நான் போய் அங்கே ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் மேடம். அப்போ தானே மேடம் நீங்கள் வரும்போது கரெக்டான டைமுக்கு உங்கள் மேலே மாலையை போட முடியும். ஓ சரி, ஓகே. நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ஹே லுக், இது கேஷுவலாக நடந்த மாதிரி இருக்கணும், பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? அட கவலையை விடுங்க மேடம். அந்த சாமியே உங்கள் 2 பேர் மேலேயும் மாலை போட்ட மாதிரி இந்த வீரா எவ்வளோ கச்சிதமாக முடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. சரி மேடம், நான் வரேன். ஐயோ ஆதி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் முன்னாடியும் உனக்கும் எனக்கும் சேர்த்து ஒரே மாலை நம்ம 2 பேர் கழுத்தில் விழப்போதாதி. அதை பார்த்த எல்லாருமே உனக்கு ஏற்ற பர்ஃபெக்டான ஜோடி நான் தானே சொல்லுவாங்க ஆதி. ஏன்னா கோவிலில் சாமி முன்னாடி இது மாதிரி கழுத்தில் மாலை விழுந்தா அது அந்த சாமியே போட்ட மாதிரி தானே எல்லாரும் நம்புவாங்க. எப்படி என்னோட பிளான்? இந்த அபி எங்க போனா? இங்கதான் இருக்க. ஹே அபி, ஹே. கூப்பிட்டீங்களா? ஆமா அபி. அபி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நானுமே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ சொல்லணுமா? என்ன விஷயம்? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல நீயே ஃபர்ஸ்ட் சொல்லு. அது வந்து சாரி. என்ன இவ நம்மளே சாரி கேட்கலாம் தான் வந்தா, இவ கேட்கறா என்னன்னு புரியலையே. எதுக்கு அபி சாரி? அது வந்து நான் தெரியாம தான் உங்க மேல தடுக்கி விழறேன். ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்காக தான் சாரி. அபி என்ன சொல்றேன்? ஆக்சுவலா நானும் இதுக்காக தான் உங்ககிட்ட சாரி கேட்கவே வந்தேன். ரொம்ப சாரி அபி. நீ தடுக்கி விழுறப்பெல்லாம் நானும் வேணும்னு உன்னை தாங்கி பிடிக்கல. ஸோ ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காத. சாரி. சாச்சா, நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கல. நீங்களும் என்ன தப்பா நினைக்காதீங்க. நானும் சாரி. சரி. அப்ப சரி, நான் போகவா? ரொம்ப நேரம் ஆயிட்டு, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. நான் போகவா? சரி, நான் போறேன். நீங்க வரல? நீ போ, நான் பின்னாடியே வரேன். சரி, அப்போ நான் போறேன். நல்ல வேலை அபி நம்மள தப்பா நினைக்கல. இப்பதான் மனசு ரிலாக்ஸ்டா இருக்கு. தேங்க் காட். ஆனா ஒண்ணு, இவ என்னை ஏதோ பண்றா. ஆனாலும் அந்த ஃபீலிங் நல்லா தான் இருக்கு. ஐயோ டி அது நீயாடா இது. எஸ். ஏதோ செய்து விட்டாள். Come on baby, don't do this baby. நின்றை பூ போல் கொய்து விட்டாய். நின்றை பூ போல் கொய்து விட்டாய். அப்பா, டேய் மச்சான், நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை எங்களாடா தேடுறது? டேய் மச்சான் ஆதி, ரொம்ப சாரிடா. நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்த, ஆனால் அதை கெடுக்கிற மாதிரி நான் என்னென்னமோ பேசிட்டேன்டா. சாரிடா. டே கிருஷ்ணா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. நான் அபிகிட்ட சாரி கேட்டுட்டேன்டா. டே அவ என்ன தப்பாவே நினைக்கலடா மச்சான். எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமாடா? டேய் மச்சான், என்னடா சொல்ற? நிஜமாவே வா, அபிகிட்ட சாரி கேட்டியா? அட ஆமா மச்சான், உண்மையை தாண்டா சொல்றேன். அவ என்ன தப்பாவே நினைக்கலையாடா. எனக்கு இப்பதாண்டா மனசுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு. டேய் ஆதி, நீ இந்த மாதிரி ஹாப்பியா இருந்து எவ்வளோ நாள் ஆகுது. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. அப்புறம் கானகுயில கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட்லாம் புரியலையே. டே மச்சான், உண்மையை சொல்லு. உனக்கு புரியல? டே கிருஷ்ணா, டைம் ஆயிடுச்சு, வா நம்ம போய் சாமி கும்பிட போலாம். என்னது சாமி கும்பிட டைம் ஆயிடுச்சான்? ஐயோ என்ன மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா கூட்டமா இருக்கு, நான் சாமி கும்பிட வரல, நீங்க மட்டும் போய் கும்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். இப்போ என்னடான்னா சாமி கும்பிட வா போலாம், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எங்களுக்காகலாம் ஒன்று வரவேணா மச்சான், நீங்க இருடா, நான் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். என்னடா இப்படி சொல்லிட்டேன்? அதெல்லாம் பரவாயில்லடா. கூட்டமா இருந்தா என்ன, போய் நம்ம சாமி தானே கும்பிட போறோம், சாமி கும்பிடலாம், வாடா.
என்ன மச்சான் மூஞ்சி உடனே சுருங்கிட்டு நான் சும்மா தான் சொன்னேன். மச்சான் அப்போ உன் மனசில் அந்த கானக்குயில் சாரி அபி வந்துட்டாலோ? உண்மையே சொல்லணும்னா சத்தியமாக தெரியல மச்சான். ஆனால் அவளை பார்க்கும்போதெல்லாம் அவள் ஏதோ ஒன்று பண்ணுறாடா. ஆனால் அந்த ஃபீலிங் கூட நல்லா தான் இருக்கு மச்சான். ஆனால் தெரியல, பார்க்கலாம். டே ஆதி நீயாடா இது? அப்போ இனி வரப்போற எபிசோட்ல ஆதிங்கிற காதல் மன்னனை நாங்க எல்லாரும் பார்க்கலாம், அப்படிதானடா? டே கிருஷ்ணா போதுண்டா, ரொம்ப கலாய்க்காத. ஃபர்ஸ்ட் வா போகலாம். ரொம்ப நேரமா என்னை வேற தேடி இருப்பாங்க. நானும் போய் எல்லாரையும் பார்க்கணும். ஓ எல்லாரையும் பார்க்கணுமா? இல்ல நீ இப்போதைக்கு வர மாதிரி தரல. ஒன்று பண்ணு, நீ தனியா நின்று பேசிட்டு நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். டே ஆதி பொறுமையா போடா, நானும் வரேன். கடவுளே ரொம்ப நன்றி. என் ஆதியை இந்த மாதிரி பார்க்க எவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஆதியை பார்க்க தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ரொம்ப நன்றி கடவுளே, எங்களுக்கு எங்கள் ஆதியை பழைய மாதிரி திருப்பி கொடுத்ததுக்கு. அவனோட இந்த சந்தோஷம் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்குன்னு அவங்க கிட்ட வேண்டிக்கிறேன். ஆதி அம்மா சொன்ன மாதிரி இந்த சாமி நல்ல பவர்ஃபுல்லான சாமி தான் போல. கோயிலுக்குள்ள ஆதி வந்தோடனே அவனுக்கு நல்லது நடந்துட்டு எதுக்கும் நம்மளும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போம். அப்போதான் நமக்கும் பிரியாக்கும் சீக்கிரமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடக்கும். சீக்கிரம் போய் அந்த அப்ளிகேஷனை போடுவோம். ஷிட், என்ன இந்த ஆதி அந்த அபிக்கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருக்கான். அவன் அந்த அபிக்கிட்ட பேசும்போது மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு அவனுக்கு. விடமாட்டான் ஆதி, விடமாட்டேன். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா வேற என்னமோ ஓடுது போல இருக்கே. நான் விடவே மாட்டாதே. அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன்? அன்னைக்கு என்ன அடிச்ச அவன் அந்த அமுல் பேபி இங்கே தானே நின்றுட்டு இருந்தான். அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே. டேய் உன்னை விட மாட்டேன்டா. சரி, சீக்கிரம் போய் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏயூ இடியட், அறிவில்ல, இப்படிதான் வந்து மேலே வந்து இடிப்பியா? கண்ணு என்ன முன்னாடி வச்சிருக்கா இல்லை பின்னாடி வச்சுட்டு வரியா? ஓ ஷிட். ஹே நிறுத்து. ஏதோ பார்க்க கொஞ்சம் சோக்கு ஃபிகரா இருக்கேன் தான் நீ பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இப்படியே நான் கேட்டுட்டே இருக்க மாட்டேன், புரிஞ்சதா? வாட்? ஹே யூ ஷட் அப், ஓகே? இந்த மாதிரி பேசுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சதா? ஏய் என்னடி விட்டா அப்படியே ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. என்ன உன் மனசுல பெரிய உலகலகி நினைப்பா? என்ன இருந்தாலும் என் அபிச்சலத்தோட கால் தூசிக்கு கூட நீ வரமாட்டடி. வந்துட்டா பெருசா சை வேலையே விடு. பிளடி ராஸ்கல், அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்ன சொல்லிட்டு போனா? என்னோட அபிச்சலத்தோட கால் தூசிக்கு கூட நீ வரமாட்டேனா? ஓ ஷிட், எங்கே பார்த்தாலும் அபி அபி அபி. ஏன் இந்த ஊரில் பொண்ணுங்களுக்கு வேற பேரே வைக்க மாட்டாங்களா? அபின்னு தான் வைப்பாங்களா? ஓ காட், அபின்னு பேரை சொன்னாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏ அபி, உன்னை விட மாட்டேன்டி. உன்னால தாண்டி எனக்கு இவ்வளோ டென்ஷனுமே. ஓ ஷிட்.